श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரைக்கும் நிவர்த்தி அப்படிங்கிறது வராதே. ஒரு நிவர்த்தக ஞானம் இருக்கு, அதுக்கு நிவர்த்திங்கிறதே வராது. ஏன்னா அதுல அனவஸ்தா தோஷம் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லி முடிச்சுட்டேன். இந்த மெத்தடாலஜி பாருங்க, என்ன ஒரு கிரமம். முதல்ல ஆரம்பிச்சு படிப்படியா சொல்றது மோக்ஷோபாயம் சித்திக்காது. அந்த மோக்ஷோபாயத்துல வெறும் பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானம் தான் நீ சொல்ற, அதுவும் சித்திக்காது. அந்த விஞ்ஞானம் நிவர்த்தகமா இருக்காது, அதனால நிவர்த்தி வராது அப்படின்னா வரிசையா கிரமமா சொல்லிட்டு வந்தார் சுவாமி. இப்ப என்ன சொல்ற, நீ நிவர்த்தக ஞானம்னு ஒண்ணு சொன்ன, பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானம். பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானம் தான் நிவர்த்தக ஞானம். அந்த ஞானத்திலிருந்துதான் பிரபஞ்ச நிவர்த்தி பிரம்ம நிவர்த்தி வருதுன்னுட்டு நீ சொன்ன. அதுவே உனக்கு வராது அப்படின்னு இப்ப சாதிக்க போற. ஏன் அப்படின்னாக்கா, அந்த ஞானம் வரதோ இல்லையோ, குரு உபதேசிக்கிற, இவன் சிரவணம் பண்றான், இதனால இவனுக்கு ஒரு ஞானம் வந்தது. அந்த ஞானத்துக்கு என்ன விஷயம் சொல்லு, என்ன விஷயம்? அந்த ஞானம் எதை விஷயீகரிக்கிறது? அதே உன்னால சொல்ல முடியாது. நீ எப்படி சொன்னாலும் ஏதாவது விரோதம் நிற்கும். அத 5 விதமா விகல்பம் பண்ற சுவாமி. 5 விதமா விகல்பம் பண்ணி தோஷிக்கிறது. இது பிராச்சீன தர்க்க பத்ததி. அதாவது என்ன சொன்னாக்க, சம்பாவிதமான பூர்வபக்ஷங்கள் அத்தனையும் புரோடீகரிச்சு அதற்கு பதில் சொல்றது. நீங்க இப்படி கேக்குறியா எப்படி கேக்குறியான்னு படிப்படிப்படியா ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்றதுன்றது பிராச்சீன பத்ததி. அந்த பத்ததிக்கோசரம் இங்க சுவாமி என்ன பண்றாருனாக்கா, விகல்பம் பண்ணி தூஷிக்கிறார். 5 விதமா விகல்பம் பண்ற. ஞானம் வருது, பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. அந்த ஞானத்தினால்தான் பிரபஞ்ச நிவர்த்தி பிரம நிவர்த்தி மோட்ச பிராப்தி அப்படின்னு நீ சொல்லணும். இப்போ அந்த ஞானத்துக்கு எது விஷயமாகிறது சொல்லு. கடைசியில வருது, சம்சார பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஞானம் இருக்கே, அதுக்கு எது விஷயம்? சுத்தமான பிரம்மன் தான் விஷயம்னு சொல்றியா? சுத்தமான பிரம்மன் தான் விஷயம் அப்படின்னு சொல்றியா? இது முதல் விகல்பம். அதாவது பிரம்மன் தான் இந்த ஞானத்துக்கு விஷயம். பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானம் வந்ததுன்னாக்க அதுக்கு எது விஷயம்? பிரம்மன் தான். அது சுத்த பிரம்மம், எதுவும் களவாதது, ஒரு தோஷமும் மற்ற பிரம்மன் தான் அதுக்கு விஷயம் அப்படின்னு சொல்றியா? அல்லது மாயையோட கூடினது, அஜானத்தோட கூடின பிரம்மன் தான் விஷயம் அப்படின்னு சொல்றியா? அப்ப என்ன அர்த்தம்? தோஷத்தோட கூடினதுன்னு அர்த்தம். தோஷத்தோட கூடின பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். அது விஷயம்னு சொல்றியா இந்த ஞானத்துக்கு? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல சொன்னது சுத்த பிரம்மம், இப்ப சொல்றது பிரமிச்ச அஜானத்தோட கூடின பிரம்மம். அதனால ரெண்டுத்துக்கு எவ்வளவு வேறுபாடு இப்படி சொல்றியா? அல்லது மூணாவது பட்சம், இந்த பேத பிரபஞ்சம் தான் விஷயம், பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானத்துக்கு விஷயம் எது அப்படின்னாக்கா பேத பிரபஞ்சம் தான் அப்படின்னு சொல்றியா? காரணம் என்னன்னாக்கா, என்ன இந்த இதை வச்சிருந்தாலும் நம்ம நிவர்த்தி பண்ணணும். இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுண்டாதான் இதை நிவர்த்தி பண்ண முடியும். எனக்கு எது அஜ்ஞானம்? இந்த பிரமன் தானே, பேத பிரபஞ்சம் தானே, அது போனாதான் எனக்கு நிவர்த்தி வரும். அதனால அதுதான் இந்த ஆத்மீகத்த விஞ்ஞானத்துக்கு விஷயம்னு சொல்றியா அப்படின்னுட்டு இது மூணாவது பட்சம், மூணாவது விகல்பம். நாலாவது என்ன கேக்குற, இந்த ஜெகத்திற்கு பேத பிரபஞ்சம், பேத பிரபஞ்சம் இருக்குதே, அதுக்கு அதுவே பொய்ன்னு சொல்றியா?
அதுவே பொய். பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானத்துக்கு விஷயம் இந்த ஜகத்தினுடைய மித்யாத்வம் தான். வேதத்தோட கூடின பிரபஞ்சம் இருக்கே அதனுடைய பொய்மை, அது பொய்யா இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது அப்படின்னு நீ சொல்றியா? இது 4வது விகல்பம். இது அது சொல்றியா? கடைசி என்ன அப்படின்னாக்க எதுவுமே விஷயம் இல்லைன்னு சொல்றியா? இந்த பிரம்மாத்மிகத்த விஞ்ஞானத்துக்கு விஷயமே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றியா? எது நீ சொல்ற சொல்லு. எப்படி சொன்னாலும் எந்த பட்சத்தை நீ அங்கீகரித்தாலும் உன்னுடைய சித்தாந்தத்துல எல்லாம் உனக்கு விரோதத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும். எல்லாம் விரோதத்திலேயே முடியும். எதுவுமே உனக்கு அனுகூலத்தை கொடுக்காது. ஆகையினால திரும்ப திரும்ப சொல்றோம், உனக்கு மோட்சம்ன்றதே வராம போயிடும். இதுதான் இது அவளுக்கு பதில் நாம கொடுக்கறது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அனிர்மோக்ஷ பிரசங்கம்னு முடிக்கிற, மோட்சமே வராம போயிடும். இப்படி மோட்சம் வராம போகிறதுக்கு இப்படிப்பட்ட உபாயங்களை நீ அங்கீகரிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்கிற சுவாமி. இப்போ முதல்ல என்ன நீ பட்சம் சொன்ன? பிரம்மன் தான் விஷயம் அப்படின்னு நீ சொன்ன. பிரம்மன் தான் விஷயம் சொல்றியான்னு நாங்க கேட்டோம். நீ பிரம்மன் தான் விஷயம், சுத்தமான பிரம்மன் தான் இந்த ஆத்மீகத்த விஞ்ஞானத்துக்கு விஷயமாயிருக்கு அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னையானாக்க அதுல என்ன விரோதம் தெரியுமா? உன்னுடைய சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். அவளுடைய சித்தாந்தம் ஒண்ணு இருக்கு, பிரம்மமானது எந்த ஞானத்துக்கும் விஷயமாகாது. மகாபூர்வபக்ஷத்துல ஜிக்ஞாசாதிகரணத்துல, ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாதிகரணத்துல மகாபூர்வபக்ஷம் அத்வைதிகளுடைய பூர்வபக்ஷத்தை பிரம்மாண்டமா சாதிக்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். அதுல இந்த விஷயம் ஒண்ணு வருது, அனுபூதேஹே அனுபாவியத்வே அனனுபூதித்வ பிரசங்க அப்படின்னு சாதிக்கிறார். அனுபூதி, அனுபூதி அப்படின்னாக்க ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஞானம்னா பிரம்மம்னு அர்த்தம் அவ சித்தாந்தத்துல. அனுபூதினாக்க பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரம்மம் இருக்குதே இது அனுபூதி. அனுபூதி, சம்வித்து, ஞானம், சத்து, வித்து, ஆத்மா, பரமாத்மா, இது அத்தனையுமே ஒரே அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதிகள் சொல்றார். அஸ்தி அப்படின்னு சொன்னாலும் பிரம்மன் தான் வரும், எப்பொழுதும் இருப்பது பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றார். அதனால அனுபூதினாக்க பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். இந்த அனுபூதிக்கு அனுபாவியத்துவம் வந்துடுத்துன்னு, அனுபாவியத்துவம்னா என்ன அர்த்தம்னாக்க ஒரு ஞானத்துக்கு விஷயமாகிறது. இவன் நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்லுவோம், பிரமாணம் பிரமாணம் சேர்த்தியா அப்படின்னு கேட்கிறோம். இன்னைக்கு கோயிலுக்கு போறேனே, கோயில் அற்புதமா பிரமாணம் சேவிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றோம். சனிக்கிழமை பத்தி உலாத்துக்கு போனோம் 2 பேரும். பங்குனி உத்தரத்தன்னைக்கு போக முடியல. அங்க சதத்துக்கு போயிட்டு உபநிஷத் பாட்டு சதத்தை முடிச்சுட்டு ஏபிஎன் கிளம்பினார் கார்ல. என்னையும் இவளையும் அழைச்சின்னு போயிட்டார். அவர் சிஷ்யனொருத்தர் வந்தார். போய் கோயிலுக்கு போய் இறங்கினோம். கோயிலுக்கு போனா அப்பதான் புறப்பாடு பத்தி உலாத்த லைன் இருக்கு. பெருமாள் உபயநாச்சினார் ஒரு தோளுக்கிணியாண்ட பக்கத்துல பெருந்தேவி தாயார், 3 பிராட்டிகள் பெருமாளோட, பின்னாடி ஆண்டாளும் மலையாள நாச்சியார். ஒவ்வொருத்தரும் யார் அழகு? பெருந்தேவி தாயார் அழகா, அல்லது உபயநாச்சிமார் அழகா, அல்லது ஆண்டாள் அழகா, அல்லது மலையாள நாச்சியார் அழகா? யாரால கண்டுபிடிக்க முடியும்? அதே மாதிரி பெருமாள் பொதுவா பொன்னாடிகள் பக்கத்துல இருந்தாக்கா புருஷன் கொஞ்சம் அசல் வழியோன்னு பேரு. இங்க தேவ பெருமாள் எங்க வந்தாலும் நான் பரதத்துவம், அகமேவ பரதத்துவம் அப்படிங்கறத நிரூபிக்கிற மாதிரி அற்புதமா இருந்தோட இந்த அவ்வளவு ஆச்சரியமான சேவை.
நம்ம பிறந்ததெல்லாம் இந்த சேவைக்கு, இதை சேவிக்கிறதுக்கோசரம் தான் ஜென்ம சாஃபல்யமே ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் எங்களுக்கு. எனக்கு உடம்பே முடியல. முதல் நாள் 12 மணிக்கா முழிச்சுட்டு இருக்கேன், தூக்கம் இல்லை. இங்கேருந்து 4 மணிக்கு தீர்த்தாமட்டு வந்துட்டேன், அப்புறம் நான் தீர்த்தாமட்டு வந்துட்டேன். என் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு கார் வந்தது, 5:45 கிளம்பி பிரயாணம். அங்க போய் சதசுல காத்தால 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் சோக உட்காந்துருக்கோம். திருப்பி கார்ல வந்திருக்கோம், உடம்பு முடியல. ஆனா பெருமாளை சேவிச்சதுல அவ்வளவு ஆனந்தம். 5 பிராட்டிமார்களோட பெருமாளை சேவிச்சது மனசு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. சேர்த்து சேவை கிடைச்சிருந்த பெருந்தேவி மூலவர் அவரையும் சேர்த்து சேவிச்சிருக்கலாம். அவ்வளவு அற்புதமா இருந்தா. இப்ப நம்ம பெருமாளை சேவிக்கணும்னு சொன்னாக்கா மனசு எவ்வளவு ஆனந்தப்படுறது, நமக்கு விஷயமாகிறது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதி தூரம் அபக்தானாம் பக்தானாம் புறத்தஸ்திதம். நாம என்ன பக்தர், பரமபக்தர். பெருமாளை நினைக்காம நம்ம சாப்பிட மாட்டோம், குளிக்க மாட்டோம், ஆராதனை பண்ண மாட்டோம், சந்தியாவந்தனம் பண்ண மாட்டோம். பெருமாளை நினைச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம். அதனால நம்ம முன்னாடி பெருமாள் வந்து நிப்பார், என்ன சேவியன், உனக்கு என்னென்ன வேணுமோ நான் தரேன் வாய அப்படின்னு பெருமாள் கூப்பிடுவார். அப்படிதான் பெருமாள் நமக்கு அனுகிரகிப்பார். அதனால அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் புறத்தஸ்திதம் அப்படி நமக்கு. அதனால நம்ம சித்தாந்தத்துல பக்திக்கு விஷயமாயிடுவோம். பெருமாளே சொல்ற, பக்தியா துணன்யாரபியா அகமயம் விதோர்ஜுனா அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். அதனால நம்ம சித்தாந்தத்துல அதெல்லாம் சரியா போகும். அவ என்ன சொல்றான்னாக்கா, அனுபூதேகே அனுபாவியத்தே அனனுபூதித்துவ பிரசங்க அப்படின்றார். இந்த பிரம்மமானது ஞானத்துக்கு விஷயமாயிடுச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்ப அனுபூதித்துவம் வராது. அனனுபூதித்துவம்னாக்கா ஜடத்துவம் வந்துடும். ஜடத்துவம் வந்தா மித்யாத்துவம் வந்துடும். எப்படி தோப்ப கடத்தை பாக்குறேன், படத்தை பாக்குறேன், இதெல்லாம் ஜடங்கள். அதனால அனுபூதியா இருக்குது. அதனால இது அத்தனையுமே பொய், அத்தனையுமே பொய்ன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது ஞானத்துக்கு விஷயமா எடுத்தோம்னாக்கா எது ஞானத்துக்கு விஷயமாகிறதோ அது பொய்யா இருக்கும் அப்படின்னுட்டு உங்க சித்தாந்தமா இருக்கு. இப்ப என்ன எடுத்தோ, இந்த பிரம்மமானது ஞானத்துக்கு விஷயமாகிறது அப்படின்னு இப்ப சொன்னீங்க நீங்க. முதல் பட்சம் பிரம்மாத்மீகத்துவ விஞ்ஞானத்துக்கு விஷயம் எது, சுத்தமான பிரம்மம் அப்படின்னு நாங்க சொல்றோம்னு சொன்னாக்கா அப்ப என்ன விரோதம் வருது, ஞானத்துக்கு விஷயமாயிடுத்துன்னு அர்த்தம். ஞானத்துக்கு விஷயமாயிடுத்துன்னு சொன்னாக்க நீங்க தான் சொல்றீங்க, கடம் படம் முதலானவைகள் எல்லாம் ஞானத்துக்கு விஷயமானாக்க ஜடமா போயிடும். ஜடமா போயிடுச்சுன்னாக்கா விகாரத்தோட கூடினதா ஆயிடும். விகாரத்தோட கூடினதா ஆயிடுச்சா அது பொய்யா போயிடும். அதனால நீங்க பொய் ஆயிடும். அப்ப பிரம்மமே பொய் அப்படின்னு ஆயிடும். அதனால ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க, இந்த பிரபஞ்சமே பார்க்கப்படுகிறது, ஞானத்துக்கு விஷயமா இருக்குது பிரபஞ்சம், அதனால இது பொய் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, அப்ப பிரம்மமும் ஞானத்துக்கு விஷயமா எடுத்துனாக்க அது பொய்யா போயிடுறது. அதனால இப்போ என்ன பதில் என்ன சொல்ல முடியும் உங்களால பதிலே சொல்ல முடியாது. ஆக முதல் பட்சம்ன்றது பிரம்மந்தான் இந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீங்க சொன்னாக்கா பிரம்மமும் பொய்யை அடைஞ்சிடும், பொய்ன்னு ஆயிடும். அது நித்தியா போயிடும், ஜடமா போய் பிரபஞ்சம் மாதிரி பொய்யா மாறிடும் அப்படின்னு உங்க சித்தாந்த பிரகாரமே சிந்திச்சிடும். அதனால நீங்க பிரம்மந்தான் இந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது அப்படின்னு முதல் பட்சத்தை கண்டிச்ச. இரண்டாவது பட்சம் என்னது அப்படின்னாக்க, மாயையோட கூடின பிரம்மம் அப்படின்னு சொல்றியா, மாயையோடு கூடின பிரம்மம் அதுதான் விஷயம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆகும் தெரியுமோ, மோட்சம் வராது, மோட்சமே வராது. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, பிரம்மம் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். யதாவஸ்தித பிரம்மஸ்வரூப ஞானம்,
பிரம்மம் யதார்த்தமா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நிர்விசேஷமாக ஞானீக சுரூபமாக ஸ்வயம் பிரகாசமாக நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபமா இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாதான் மோட்சம்ன்றது கிடைக்கும். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். எந்த பிரம்மம்? சுத்தமான பிரம்மம், நித்தியமான பிரம்மம், புத்தமான புத்தன்னா ஞானம், ஞானீகமா இருக்கணும். முக்தனான பிரம்மன் அப்படி இருக்கணும். அந்த அந்த பிரம்மத்தை தெரிந்து கொண்டால்தான் நமக்கு இது வரும், மோட்சம் வரும், இந்த பிரபஞ்ச நிவர்த்தி வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிரபஞ்ச பிரம்ம நிவர்த்தி எப்ப வரும்னு இப்பதான் பிரம்மத்தை சுத்தமான பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாதான் வரும். நீங்க சுத்தமான பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா பிரம்மத்துக்கு வித்தியாசம் வந்துடும் அப்படின்னு முதல்ல சொன்னோம். எப்போ மாயையோட கூடின பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் இந்த ஞானத்தினுடைய காரியம் அப்படின்னு நீங்க சொன்னாக்கா அது விரோதம் வருது. ஏன்னாக்கா நீ என்ன சொன்ன? ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் வந்ததுன்னாக்கா பிரபஞ்ச நிவர்த்தி அப்படின்னு சொன்னேன். இப்ப பிரபஞ்ச நிவர்த்தி வந்ததுன்னா சம்சாரத்துல இருந்து மோட்சம்னு அர்த்தம். இப்ப சம்சாரத்துல இருந்து மோட்சம் வரணும்னா பிரபஞ்ச நிவர்த்தி தானே வரணும். நீ என்ன சொல்லிட்ட? மாயையோட கூடின பிரம்மத்தை தான் இந்த ஞானம் காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப விரோதம் வருதே. அதுதான் விஷயம்னாக்கா அப்ப மாயையோட பிரம்மத்தை தான் நம்ம பார்க்கணும், சுத்த பிரம்மத்தை பார்க்கறது இல்லை. மாயோட பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமே. மாயோட கூடின பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சம். நீங்க அதான் சொல்லிருக்கீங்க. அஜானத்தோட கூடின பிரம்மம் இருக்குதே அதுதான் விவர்த்தம்னு சொல்றாவா. விவர்த்தவாதம்னு அவ சொல்ற. அது என்னன்னாக்க அஜானத்தோட கூடின பிரம்மன் தான். ஏதாவது கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சுட்டா அது விவர்த்தம் அப்படிங்கிறார். அத மாதிரி இந்த பிரம்மமானது அஜானத்தினால இந்த பிரபஞ்சமா மாறிடுறது, பிரபஞ்சமா தெரியுது அப்படின்னு சொன்னாக்க அது விவர்த்தம் அப்படின்னு அவ சொல்றார். அப்ப இது விவர்த்தம் தானே. அது தெரிஞ்சுட்டாக்க என்ன வரும்? அஜ்ஞானம் மேல மேல ஏறுமே தவிர்த்து, அஜ்ஞானம் மேல மேல ஏறுமே தவிர்த்து இது வராது, மோட்சம்ன்றது வரவே வராது. அதனால இந்த பதில், இந்த ஞானத்துக்கு விஷயம் மாயையோட கூடின பிரம்மன் தான் விஷயம் அப்படின்னு சொல்றீங்களே அதுவும் தவறு. அத மாதிரி மூணாவது ஒண்ணு சொன்ன, மூணாவது என்னது பட்சம் அப்படின்னாக்க வேத பிரபஞ்சம் தான் ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு அவ சொன்னான். இப்ப ஆத்மீகத்துவ விஞ்ஞானன்றது என்னது? அது பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா அப்படின்றது தானே. அதுதான் ஆத்மீகத்துவ விஞ்ஞானம். ஆனா அந்த ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்துக்கு எது விஷயமா இருக்கிறதுன்னு சொன்னா வேத பிரபஞ்சம்தான் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்படின்னு சொல்லிட்டாக்க அதுவும் உன் சித்தாந்தத்துல விரோதத்தை தான் ஆபாதனம். ஏன் அப்படின்னா இந்த ஞானம் எதுக்கு வந்தது? இந்த பிரபஞ்சத்தை போக்கடிக்கிறதுக்கு. வேத பிரபஞ்சம் இருக்கே, இந்த வேத பிரபஞ்சத்தை போக்கடித்து நமக்கு சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை கொடுத்து திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் வந்திருக்கு ஞானம். அந்த ஞானம் இந்த வேத பிரபஞ்சத்தை தான் நமக்கு காட்டி கொடுக்கும், அதுதான் விஷயமாகும் சொன்னாக்க அப்போ இந்த அஜ்ஞானம் இருக்கு பாருங்க, அதை நன்னா அது போஷிக்கும், பிரபஞ்ச பிரமத்தை போஷிக்குமே தவிர்த்து அதை நிவாரணம் பண்ணாதது. ஏன்னாக்கா அது ஒரு விஷயம் சொல்றாவா, அதிஷ்டானம் அத்தியஸ்தம் அப்படின்னு சொல்ற. அதிஷ்டானம் அத்தியஸ்தம் அப்படின்னு 2 பதங்கள் அவ பிரயோகம் பண்ற. அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. அதாவது கயிறுல பாம்பு ஞானம் வருது, அயம் சர்பகா. ஒரு ரஜ்ஜு கயிறு, அதை பார்த்துட்ட உடனே அயம் சர்பகா அப்படின்னு ஞானம். இப்போ இந்த கயிறுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் அதிஷ்டானமா இருக்கு, ஆதாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிஷ்டானம்னா ஆதாரம். அதுல அத்தியஸ்தம் எது? சர்ப்பம், பாம்புங்கிறது. அது அத்தியஸ்தம், அத்தியாசம், அத்தியஸ்தம்.
அத்தியாசம்னா ஒண்ணு இன்னும் ஒன்னா தெரியறது, ஒண்ணு இன்னும் ஒன்னா தெரியறதுதான் அத்தியாசம் அப்படின்னு அவ சொல்ற. நமக்கு அது மாதிரி உண்டு, எல்லாருமே அதை ஒத்துக்கிறது தான். அது இதனா பாரிபாஷிக பதம், கோட்வேர்ட். இப்போ முதல்ல கயிறை பார்த்தான், ஆனால் அவனுக்கு கயிறுன்னு தெரியல. கயிறுன்னு தெரியாம அயம் சர்பகா அப்படின்னு ஞானம் வந்தது, இது பாம்பு அப்படின்னு. இதுல இது அப்படிங்கிறது என்னதுன்னாக்கா கயிறு, ஆனா கயிறுன்னு தெரியாது, இதுன்னு விசேஷம். சர்பகா அப்படின்னு வந்ததுன்றது விசேஷனம். இது பாம்பு அப்படின்னு அவன் தெரிஞ்சுட்டான். இது பாம்புன்னு தெரிஞ்சுனான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது அத்தியாசமா போயிடும். அஜ்ஞானம், அபியாசம், அத்தியாசம், பிரதிபாசம், ஆபாசம் இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ நமக்கு அந்த நிவர்த்தி வரணும்னு வச்சுக்கோங்க, பாம்புன்ற ஞானம் போயிடணும். கயிறுங்கிற ஞானம் தான் நமக்கு யதார்த்த ஞானம் வரணும்னா என்ன பண்ணணும், அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கணும். அயம் சர்பகான்னு சொல்லச்சே நாயம் சர்பக ரஜுரேஷா அப்படின்னு ஞானம் வரணும். அப்ப அதிஷ்டானம் எது, கயிறு. கயிறு ஞானம் வந்துட்டோம்னாக்கா பாம்பு ஞானம் போயிடுறதோ இல்லையோ, கயிறு ஞானம் வந்துடுதுன்னா பாம்பு ஞானம் போயிடும். அதனால அதிஷ்டான ஞானம் வந்தாதான் அத்தியாச ஞானம் போகும். அதிஷ்டானமா இருக்கக்கூடிய கயிறை தெரிந்து கொண்ட அத்தியாசமா இருக்கக்கூடிய பாம்புன்றது போகும். இப்ப நீ என்ன பண்ணிட்ட, பிரபஞ்ச வேத பிரபஞ்சம் இருக்குது அதுதான் விஷயம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. வேத பிரபஞ்சம் தான் விஷயம். இந்த ஞானத்துக்கு இவ்வளவு சிரமப்பட்டு குருமுகமாக இவன் ஞானத்தை வாங்கிக்கிறான், குருமுகமாக ஞானத்தை வாங்கிக்கிறான். ஞானத்தை வாங்கிட்டு சிரவணம் பண்ணிட்டு அவனுக்கு என்ன வந்தது, ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் வந்தது. அந்த ஞானமானது வேத பிரபஞ்சத்தை தான் சொல்றதுன்னு சொன்னாக்க, அப்போ பிரம்மத்தை காமிக்கல, அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை இவனுக்கு காமிக்கல அந்த ஞானம். வேற என்னத்தை காமிச்சது அப்படின்னா, அந்த பிரம்மத்து பேர்ல அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை தான் காமிக்கிறது. அப்ப பிரபஞ்சத்தை காமிச்சதுன்னாக்க எப்படி கயிறுல பாம்பு ஞானம் வரைச்சு அஜ்ஞானம் அப்படியே நிக்கிறது, அத மாதிரி இந்த பிரபஞ்ச ஞானம் தான் இவனுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இவனுக்கு அத்தியாசம் அப்படியே இருக்கு. அதனால இவனுக்கு மோட்சம் எப்படி வரும், மோட்சமே வரவே வராம போயிடும் இவனுக்கு. அதனால இதுதான் விஷயம், விஷயம் உன்னால சொல்ல முடியாது. ஆக சுத்த பிரம்மம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அதுவும் தோஷம் அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது அசுத்தம் பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தோஷம் வந்துடுதுன்னு சொன்னோம். மூணாவது வேத பிரபஞ்சம் தான் வருது இந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அப்பவும் சம்சார நிவர்த்தி வராது, பிரபஞ்ச நிவர்த்தி வராது, மோட்சம் வராது அப்படின்னு சொல்லிட்டோம். நாலாவது பட்சம் ஒண்ணு இருக்கு. அந்த பட்சம் என்னது அப்படின்னாக்கா பிரபஞ்சத்தினுடைய மித்யாத்வத்தை சொல்றது. மித்யாத்வம் தான் ஆத்மீகத்த விஞ்ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு நீ சொல்லணும். பிரபஞ்ச மித்யாத்வம் தான், பிரபஞ்ச மித்யாத்வம் தான் சொல்றது அப்படின்னு சொன்னாக்க அப்ப துவைதம் வந்துடும், துவைதம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா நீ பிரபஞ்ச மித்தியன்றது இருக்கு இல்லையா, ஆத்மீகத்த விஞ்ஞானம், அதனால பிரபஞ்ச மித்தியாத்வம் தான் சித்திச்சது அப்படின்னு சொன்னாக்க பிரபஞ்ச மித்தியை பிரபஞ்சம் பொய் அப்படிங்கிறது உண்மைன்னு எடுத்து. அப்ப பிரம்மமும் உண்மை, இந்த பிரபஞ்சமாகிற பொய் இருக்கு பாருங்கோ அதுவும் உண்மை அப்படின்னு நான் எடுத்து. இப்ப ரெண்டு சத்தியம் வந்துடுச்சு. அவன் என்ன சொன்னா, குணத்தோப்பி சத்விதீயதாம் ந சகதே அப்படின்னுட்டு அத்வைதிகளுடைய பட்சம். குணத்தை கொண்டு கூட ரெண்டுங்கிறது வராது, குணத்தை கொண்டு கூட ரெண்டுங்கிறது வராது அப்படின்னுட்டு அங்க சொல்றக்கு மகாபூர்வபக்ஷத்துல அத்வைதிகளுடைய பட்சமாக எம்பெருமானார் சாதிக்கிறார். இப்ப என்ன எடுத்து பிரபஞ்ச மித்யாத்வம்ன்றது ஒரு சத்தியம், அது மாதிரி பிரம்மமும் சத்தியம் அப்படின்னு நீ சொல்லதா எடுத்து. அந்த மாதிரி நீ ஒத்துழையானாக்க
இப்போ உன் சித்தாந்தத்துக்கு விரோதம் வந்துடுச்சு, துவைதம் வந்துடுச்சு, ரெண்டு சத்தியம் இருக்கு. நீ என்ன சொல்றக்க? பிரம்ம வத்திரிக்தம், பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது அனைத்துமே பொய் அப்படின்னு நீ சொல்றக்க. ஆனால் இங்க என்ன எடுத்து இப்ப நீ சொன்னது பிரபஞ்சமே சத்தியம்னு ஆறா மாதிரி எடுத்தது, சத்தியம்னு எடுத்தது. அதாவது பிரபஞ்ச மித்தியாத்வம் இருக்குதே அதுவே நீ பொய் அப்படின்னு சொல்லணும். இப்போ பிரபஞ்ச மித்தியாத்வமே பொய் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்ப பிரபஞ்ச மித்தியாத்வம் அது பொய், பிரபஞ்சம் சத்தியம்னு சித்திச்சுடுத்தோம். சத்தியம்னு சித்திச்சுடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரபஞ்ச சத்தியத்துவத்தை நீ அங்கீகரிச்சுட்ட. அப்ப பிரம்மமும் சத்தியம், பிரபஞ்சமும் சத்தியம் அப்படின்னு ஆயிடும். இது ரெண்டு விதமா சொல்லியிருக்கா. பிரபஞ்ச மித்தியாத்வமே சத்தியம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பொய்யும் உண்மையா எடுத்து, அப்படி அது ஒரு உண்மை, பிரம்ம ஒரு உண்மை. அல்லது பிரபஞ்ச மித்தியாத்வமே சத்தியம்னாக்க பிரபஞ்சமே சத்தியம்னு அர்த்தம். பிரபஞ்சமே சத்தியம் சொல்லிட்டியானாக்க அப்போ பிரம்மமும் சத்தியம், பிரபஞ்சமும் சத்தியம், ஆகதோசி மதியம் மார்க்கம் அப்படிங்கிற எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் அடிக்கடி சாதிப்பார். ஆகதோசி மதியம் மார்க்கம், என் மார்க்கத்துக்கு நீயே வந்துட்டியே, நாங்க கஷ்டப்படவே வேண்டாம் உன்னை கண்டிக்கிறதுக்கு, நீயே நாங்க சொன்னதை ஒத்துக்கிட்ட, அதனால ஆகதோசி மதியம் மார்க்கம் அப்படின்னு சாதிப்பார் பெருமானார். அந்த மாதிரி பிரபஞ்சமும் சத்தியம் சொல்ற, பிரம்மமும் சத்தியம் சொல்ற, அப்ப துவைதம் அத்வைதம் இல்லையே, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுதான் அத்வைதம். அது போயிடுத்து. இப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்றது உன் சித்தாந்தத்துல போயிடுச்சு. இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னாக்கா பிரம்மமும் இருக்கு, பிரபஞ்சமும் இருக்கு. நாங்க அதான் வச்சுட்டு இருக்கோம். பிரபஞ்சம் சத்தியமா இருக்குது. பிரபஞ்சம் அழியும். எப்படி அழியும்? அந்த பிரகிருதியில போய் லயத்தை அடையும், அவ்வளவுதான். பிரகிருதி சூக்ஷமா இருக்கும். அப்படிதான் நம்ம சித்தாந்தம். அதனால ஏன்னா நம்ம சித்தாந்தம் தத்துவத்திரயம் சொல்றோம், சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் அப்படின்னுட்டு. அந்த அச்சேதனத்தை சொல்லச்சே ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதா மகாபாரதம் இதெல்லாம் சொல்றத தேசியம் உதாரிக்கிற பாஷ்யக்கார உதாரிச்சிருக்கார் பாஞ்சராத்திர பிராமான்யாதிகரணத்துல. அச்சேதனா பரார்த்தாச்ச நித்யா சதத விக்கிரியா அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதனால நித்தியத்துவம் இருக்கு. பிரகிருதிக்கும் அச்சேதனத்துக்கும் நித்தியத்துவம், அது மாதிரி சேதனத்துக்கும் நித்தியத்துவம். என்ன சேஷம்? அது அச்சேதனத்துக்கு நித்தியத்துவம் இருந்தா கூட அது விகாரசாலியா இருக்கும், விகாரத்தோட கூறினது. அதே சேதனம் எப்படின்னாக்க விகாரமற்றது, விகாரமற்றது. இதுதான் வித்தியாசமே தவிர்த்து அது நித்தியமா இருக்கு. அதனால நம்ம சித்தாந்தத்துல பிரபஞ்சம் சத்தியம், பிரம்மம் சத்தியம் நமக்கு. ஆக ஒத்த சித்தாந்தத்துக்கே விரோதம் வந்துருக்கும். பிரபஞ்ச மித்தியாத்வத்தை நீ சத்தியம் ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்துக்கு விஷயம் சொன்னாக்கா பிரபஞ்ச மித்தியாத்வமே சத்தியமா போயிடுறது. அப்ப சத்தியமா போயிடுச்சுன்னாக்கா அத்வைத ஹானி, துவைத பிரசங்கம் வந்துடும், துவைத பிரசங்கம் வந்துடும். அதனால இது 4 பட்சங்களும் தவறானது. சரி, 5வது பட்சம் ஒண்ணு இருக்கு. இந்த ஞானத்துக்கு ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்துக்கு எதுவுமே விஷயம் இல்லை, எதுவுமே விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அத பரியாசமா சொல்லுவா. பஞ்சம பக்ஷா பஞ்சதமகாத் அப்படின்னுவா. 5வது பட்சம் 5வது நிலை அடைஞ்சுடுச்சு. 5வது நிலை என்னக்கா மரணம்னு அர்த்தம். விழிப்பு நிலை, சொப்பன நிலை, தூங்கர நிலை, மூச்சை நிலை, 4 நிலை. 5வது பஞ்சதா, பஞ்சதா பக்தி அப்படின்ட்டு மரணம் அப்படின்னு அர்த்தம். அது மரணத்தை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி இங்க 5வது பட்சம் என்ன அப்படின்னா நீ எதுவுமே விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லணும். எதுவுமே விஷயம் கிடையாது, ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்துக்கு எதுவுமே விஷயம் இல்லை அப்படின்னு நீ சொன்னாக்கா அப்போ இந்த ஞானத்துக்கு ஞானத்துவமே சம்பவிக்காது. ஏன் அப்படின்னாக்கா ஞானம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது தனியா நிக்காது. ஞானம் ஏதாவது ஒரு ஆடம்பனத்தை பிடிச்சிட்டு தான் ஒரு பிடிப்பு இருக்கணும். ஞானத்துக்கு விஷயம், விஷயம் இல்லாம வரவே வராது. எனக்கு ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க எந்த ஞானம் வந்தது, எந்த விஷயகமான ஞானம் வந்தது அப்படின்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும்.
அதனால விஷயம் இல்லாத ஞானம்ன்றது லோகத்துல கிடையவே கிடையாது. லோகத்துல கிடையவே கிடையாது. இப்ப நீ ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்துக்கு விஷயமே இல்லை அப்படின்னு நீ சொன்னீங்கன்னாக்க, அப்போ விஷயமே இல்லைன்னாக்கா அது ஞானமே இல்லையே. ஞானமே இல்லைன்னாக்கா அத எப்படி மோட்ச சாதனம் ஒத்துக்க முடியும்? நீ தான் சொல்றீங்க இந்த சிரவணத்தினால ஆத்மீகத்துவ ஞானம் வந்தது, அதனால மோட்சம் வரும்னு சொன்னேன். இந்த ஆத்மீகத்துவ ஞானத்துக்கு எது விஷயம்னு நாங்க கேட்டோம். சுத்த பிரம்மன்னு சொன்னாக்க அதுல தோட்டம் சொல்லிவிட்டோம். ஏன்னாக்க பிரம்மத்துக்கு ஜடத்துவம் வந்துடும். ஜடத்துவம் வந்ததுன்னாக்க மித்யாத்வம் வந்துடும். நீ தான் சொல்லிருக்க. அதனால அது விரோதம். அது விரோதம். அதே ரெண்டாவது அசுத்த பிரம்மம், மாயையோட சேர்ந்த பிரம்மம்னாக்கா அது லோகத்துல எப்போது நீ ஒத்துண்டதுதான். அது அஜ்ஞானத்தோடு கூடின பிரம்மம், அது மோட்சத்தை கொடுக்காது. அதனால அது விரோதம். மூணாவது வேத பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாக்க அது அத்தியாசம். அது வந்ததுன்னாக்க அதனால என்ன பிரயோஜனம்? பிரபஞ்சம் தான் சித்திக்கும். பிரபஞ்சம் சித்திச்சதுன்னா மோட்சமே கிடைக்காது. அதுவும் விரோதம். நாலாவது பட்சம் பிரபஞ்ச மித்யாத்வமே சொல்றதா, அதுவும் வரவே வராது. அது பிரபஞ்ச சத்தியத்துவம் பிரபஞ்ச மித்யாத்வத்தை சாதிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ ஒரு சத்தியத்தை ஒத்துன்ற பிரம்மம் சத்தியம் பிரபஞ்சமும் சத்தியம் அப்படின்னு ஒத்துட்டாக்க அத்வைதம் போய் துவைதம் வந்துடுறது. அது விரோதம். கடைசி பட்சம் எதுவுமே இல்லை, இந்த ஆத்மீகத்துவ விஞ்ஞானத்துக்கு விஷயம் எதுவும் இல்லைன்னு சொன்னாக்கா அப்போ ஞானத்தொன்றதே அதுக்கு சித்திக்காது. அதனால அது துர்நிரூபமா போயிடுறது. அதனால மோட்சத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய ஒரு ஞானம் துர்நிரூபம். அதனால அனிர்மோக்ஷ பிரசங்கம் வந்துடும். மோட்சம் இல்லை, மோட்சன்றதே சித்திக்காது அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆனாக்க அப்போ இந்த வேதாந்த சாஸ்திரம் எதுக்கு வந்தது? நம்மெல்லாம் துக்கப்படுறமே, இந்த துக்கப்படுற ஜனங்களை காப்பாற்றணும், இதுங்களை இது பண்ணணும், உஜ்ஜீவிக்க வைக்கணும்னால சாஸ்திரத்தினுடைய பிரவൃத்தியே அதுவே போயிடுறது. அதுவே போயிட்டதுனால என்ன பிரயோஜனம் நீங்க சொல்ற வாதத்தினால? இல்ல ஞானம் ரெண்டு விதமா இருக்கு. அவளுடைய இது சித்தாந்தம் ரெண்டு விதமா இருக்கு. ஞானம் முக்கியமான ஞானம், கவுனமான ஞானம்னு ரெண்டு ஒத்துன்னு இருக்கா. அதுல முக்கியமான ஞானம் எது அப்படின்னாக்க ஆத்மஸ்வரூபமே. ஆத்மஸ்வரூபமே ஞானம் தானே. ஞானம் தான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒத்துன்னு இருக்கா. ஞானஸ்வரூபம் தான் ஆத்மா, அதுதான் முக்கிய ஞானம். கவுன ஞானம் எதுன்னாக்க அந்தఃகரண விருத்தி ரூபம் அப்படின்னு சொல்றார். அந்தःகரணம்னாக்கா நம்ம ஒரு அச்சேதனம். அந்தःகரணம்னா மனசு தானே, அத அச்சேதனமா இருக்கும். அதுல இருக்கக்கூடியது விற்த்தின்றார். அந்தःகரண விருத்தி ரூபமான சைதன்யம், அந்தःகரண விருத்தி சைதன்யம் அப்படின்னு அவ சொல்ற. அதுதான் மோட்சத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய ஞானம். அது முக்கியம் இல்லை, அது கவுனம் தான். அது கவுனம். அது அதனால அது அதுக்கு இந்த மாதிரி தோழம் வந்தா தவறு இல்லை. ஆத்மஸ்வரூப ஞானம் தான் பலம். அது அந்தःகரண ரூபம் கிடையாது. அது அந்தःகரண ரூபம் விற்பி ரூபம்னு சொன்னோம் பாருங்க. அந்தःகரண விற்பி சைதன்யம், அந்தःகரண சைதன்யம், விற்பி சைதன்யம் அப்படின்னா அதுக்கு பேர் வச்சிருக்கா. அது ஒரு அச்சேதனத்துல இருக்கக்கூடியது. அதுதான் இருக்குது. அது தோஷம் இல்லை. அது தோஷம் இல்லை. முக்கியமான ஆத்ம ஞானத்துல இத மாதிரிதான் நீங்க சொன்னீங்கன்னா ஆத்மஸ்வரூபத்துல அப்ப நாங்க அதை ஒத்துக்கிறோம். ஆனா இது அத்தனையுமே எதுல வருதுன்னாக்கா அந்தःகரண விருத்தி சைதன்யத்துல வருது. இது அந்தःகரண விருத்தி சைதன்யத்துல வர்றதுனால இந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு அவ சொல்றாரு. பல வியாபியத்வமேவாஸ்ய சாஸ்திர கிருத்பிர் நிவாரிதம் பிரம்மன்யத்யாச சித்தியர்த்தம்
விருத்தி வாக்கிய சமிஷ்யதே. பிரம்மத்துல அத்தியாசம் சொல்லணும். பிரம்மன் அதிஷ்டானமா இருக்கு, அதன் பேர்ல இந்த பிரபஞ்சம் அஜ்ஞான கல்பிதம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு விருத்தி வாக்கியத்துவம் இந்த அந்த கரண விருத்தி வாக்கியமா இருக்குது அப்படின்னு அவ சொல்றாரு. அந்த மாதிரி சொல்றோம். இதனால தோஷமே கிடையாது. பிரம்மம் சாஸ்திர ஞான விஷயமா ஆகாது, நீ சொன்ன 5 பட்சங்கள்லாம் வராது அப்படின்னு சொன்னாக்கா இது தப்பு. அது ஏன்னா இது நீ என்ன சொன்னாலும் சரி, சுரூப ஞானம் எப்பொழுதுமே சவிஷயமா இருக்காது நீ சொல்லிட்ட. கவுன ஞானம் தான் அத மாதிரி இருக்குன்னு சொல்ற. அந்த ஞான விஷயம்தான் ஜெகத்துக்கு திருஷ்யத்துவம் அப்படின்னு நீ சொல்ற. இது பிரம்மத்துக்கு திருஷ்யத்துவம் வராதுன்னு நீ சொன்ன பாரு. இது விசித்திரமா இருக்குது. இது ஒரே ஞானம், ஒரே ஞானத்தினாலதான் ஒரு குரு சொல்றத உபதேசம் வாங்கிக்கணும். குரு சொல்றத உபதேசம் வாங்கிக்கிறான் சிஷ்யன். வாங்கிக்கிச்ச இவனுக்கு ஞானமானது சித்திக்கிறது. ஆத்மீகத்த விஞ்ஞானம் வந்தது, பிரம்மஸ்வரூப ஞானம் வந்தது. அப்படின்லாம் இது வரதா இல்லையா? இப்ப நீன்னு சொல்லிட்ட அந்த ஞானமானது பிரம்மஸ்வரூபத்தை காமிச்சு கொடுக்காது, இந்த பிரபஞ்சத்தை தான் காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு நீ சொல்ற. ஒரே ஞானத்துக்கு விஷய பேதம் எப்படி சொல்ற? பிரம்மத்தை காமிச்சே கொடுக்காதுன்றா. பிரம்மத்தை காமிச்சு கொடுக்காது. ஆனா ஆனா இந்த பிரபஞ்சத்தெல்லாம் காமிச்சு கொடுப்போம். ஆத்மீகத்துவ விஞ்ஞானமும் வரும். ஆத்மீகத்துவ விஞ்ஞானம்ன்ற எதுல போய் முடிக்கணும்? பிரம்மத்துல தானே முடிக்கணும். அப்ப பிரம்மத்துல முடிச்சாக்க அப்ப பிரம்மன் தானே இங்க சித்திக்கிறது. பிரம்மன் சித்திக்கிறதுன்னு ஞானத்துக்கு விஷயமா பிரம்ம இருக்கு அப்படின்றது தானே வருது. இப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனால் பிரம்மத்துக்கு திருஷ்யத்துவம் கிடையாது, அதாவது ஞான விஷயத்துவம் கிடையாது அப்படின்னு நீ சொல்றியே, இது விசித்திரமா இருக்கே இது. அதனால இது எப்படி நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல. இல்லாத விஷயத்த வீணா கற்பிச்சு பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்ததுன்னுட்டு ஏதாவது ஒரு ஸ்ருதிய சொல்லுங்கோ, ஸ்ருதிய சொல்லுங்கோன்னு கேட்கிற எம்பெருமானார். சுதப்பிரகாசிகையில ரொம்ப விவரமா சொல்லிருக்க. வேதார்த்த சங்கரத்துல வியாக்கியானத்திலையும் சாதிக்கிறார் சுதப்பிரகாசிகாச்சாரியர். ஸ்ருதி என்ன சொல்லிச்சு? ஐக்ஷத சோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஏதி சக அகாமயத்தை அப்படின்னா இருக்கு. சதபோ தப்பியத அப்படின்னா இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த வாக்கியங்கள்லாம் தபசப்தம் முந்தானத்து வந்தது. விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். தபசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்தது. தேவநாச்சார் சொன்ன தப ஆலோசனைன்னுட்டு தாத்து. அதனால ஞானம் சங்கல்பத்துல போய் முடியும், தபசப்தம் சங்கல்பத்துல முடியும் அப்படின்னு சொன்னார். அங்க அதே விஷயம் விஞ்ஞாபிச்சது என்னது அப்படின்னாக்க ஆசிரமங்களை பற்றி இடையில விஞ்ஞாபிக்கிறேன். பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், அது மாதிரி வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம். அதுல அங்க தபஏவ திருத்தீய அப்படின்னுட்டு சாந்தோக்கிய உபநிடது. அதுல தபசப்தத்துக்கு பாஷ்யக்காரர் சாய்க்கும் பொழுது தபசப்த காயக்லேஷே ரூடக அப்படின்னு சாச்சிருக்க. அதனால இந்த உடம்ப வருத்திக்கிறது இருக்கு இல்லையா, அது தபசப்தம் அர்த்தம், தபசப்தத்துக்கு அர்த்தம். ஏன்னா வைகானசால்னாக்க வானப்பிரஸ்தார், வானப்பிரஸ்தாருக்கும் சன்னியாசிகளுக்கும் காயக்லேஷம் முக்கியம். தபஸ் பண்ணணும், உடம்ப வருத்திக்கிறதுன்றது முக்கியம். அதிகமா சாப்பிடக்கூடாது, அதிகமா சுகத்தை அனுபவிக்க கூடாது, போகம் கூடாது, அது மாதிரி நிறைய சொல்லிருக்காது. அதனால அது. ஆனால் இது நம்ம விஷயம், ஜீவன் விஷயம். ஒரு சன்னியாசியோ ஒரு வானப்பிரஸ்தனோ அவன் விஷயம். பெருமாள்கிட்ட தபஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன அர்த்தம் அப்படின்னா சங்கல்பம்னு அர்த்தம். பெருமாள் சங்கல்பிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சங்கல்பத்தினாலேயே என்ன சித்திக்கிறது எம்பெருமானுக்கு. அதனால அந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதனால சக அகாமயத்தை
அது ஐக்ஷத இப்படிதான வாக்கியம் இருக்கு. எங்கேயாவது தத் வியவர்த்தத்தைன்னு இருக்குதா, அதாவது விவர்த்த ஞானம் வந்துருத்து அப்படின்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னுட்டு சிவபிரகாசிகாச்சாரியர் கேட்கிறார். அதனால நீங்க சொல்றது பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்ததுன்னு சொல்றதுக்கு எங்கேயாவது ஒரு வாக்கியம் சொல்லுங்க. எங்கேயும் ஸ்ருதியில கிடையாது. இல்லாத விஷயத்தை எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க கற்பிக்கிறீங்க? அதனால எவ்வளவு நீங்க பாடுபட்டாலும் இந்த ஞானத்துக்கு, ஆத்மீகத்த விஞ்ஞானத்துக்கு உங்களால சமாதானம் சொல்லவே முடியாது. ஆத்மீகத்த விஞ்ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படின்னா உங்களால சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாததுனால அது இந்த மோட்சம்ன்றது எப்படி உங்களுக்கு சித்திக்கும், மோட்சம்ன்றது எப்படி சித்திக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமா சுவாமி தேசிகன் பாஷ்யக்காருடைய திருவுள்ளத்தை ஒற்றி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். போதஸ்யாந்த்யஸ்ய வேத்யம் கிமுத்தவ விஷதம் பிரம்ம மாயான்விதம் வா கிம் வா வேத பிரபஞ்சம் கிமு தத் அன்ருததா கிம் வேத்யம் ந கிஞ்சித் ஆத்யஸ்ய பிரம்ம ததுபரி யுகலே மோகசத்தா சதுர்யே சூதே த்வைதம் சதீசா ஸ்வவிஹதிம் அன்ருத பஞ்சமே ஸ்யான்னதீத்வம். உன் பட்சத்துல உன் பட்சத்துல போதம்னா ஞானம்னு அர்த்தம். எப்படிப்பட்ட போதம் ஞானம்னா அந்தியஸ்ய போதஸ்ய சம்சார நிவர்த்தகமா இருக்கக்கூடிய ஞானம், ஆத்மீகத்த விஞ்ஞானம், சிரவணஜன்யமான ஆத்மீகத்த விஞ்ஞானம். அந்த ஞானத்துக்கு வேத்யம் கிமு, வேத்யம் அந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது எது? விகல்பம் பண்ற கிமு தவ, அது என்னது? விஷதம் பிரம்ம, அதாவது சுத்தமான பிரம்மமே இதுவா இருக்கா, விஷயமா இருக்கா? அல்லது அந்த பிரம்மந்தான் விஷயம், ஆனால் மாயான்விதம் வா, மாயையோட கூடினதா? இது ரெண்டாவது. மூணாவது கிம்வா வேத பிரபஞ்ச, வேதத்தோட கூடின பிரபஞ்சம்தான் அந்த ஆத்மீகத்த விஞ்ஞானத்துக்கு விஷயமா? அல்லது கிமு தது அன்றுதா, அந்த வேத பிரபஞ்சத்தினுடைய மித்யாத்வம் சொல்றியா? அல்லது கிம்னு வேத்தியம் ந கிஞ்சித், எதுவுமே இல்லை, கிஞ்சிதபி ந வேத்தியம், எதுவுமே விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றியா? அப்படின்னுட்டு 5 பட்சங்களை இங்க அனுவாதம் பண்ணி கண்டிக்கிற. ஆத்யஸ்யா, ஆத்யே பிரம்ம திருஷ்யம் ஸ்யாத், முதல் பட்சத்துல ஆத்யே சுத்த பிரம்மந்தான் விஷயம் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னையானாக்க பிரம்ம திருஷ்யம் ஸ்யாத், பிரம்ம ஞானத்துக்கு விஷயமா போயிடும். ஞானத்துக்கு விஷயமா போயிடுறதுன்னா என்ன அர்த்தம்னாக்க ஜடத்துவம் வந்துடும். ஜடத்துவம் வந்தா மித்யாத்வம் வந்துடும். மித்யாத்வம் வந்துருச்சுனாக்க அப்ப பிரம்மமே மித்யைன்னு ஆயிடும். வேதாந்த முழுக்க வியர்த்தமா போயிடுமே. அதனால இது தோஷம், முதல் பட்சத்துல தோஷம். அதுக்கப்புறம் ஆத்யஸ்யா பிரம்ம திருஷ்யம் ததுபரி யுகலே, அடுத்த 2 பட்சம் என்னது? மாயையோட கூடின பிரம்மமா அல்லது வேத பிரபஞ்சமா? இந்த ரெண்டுத்திலையும் மோக சத்தா, இந்த 2 பட்சத்திலையும் அஜ்ஞானம்ன்றது அப்படியே இருக்கும். அஜ்ஞானம்ன்றது அப்படியே தான் இருக்கும். ஏன் அப்படியே இருக்கும் அப்படின்னா முதலே சொல்லிட்டோம்,
அதாவது மாயையோடு கூடின பிரம்மன்றது இதோ இப்ப பார்த்துட்டு இருக்குமே, அதுதானே பேத பிரபஞ்சமே. அதனால அஜ்ஞானம் தான். மாயையோடு கூடின பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தான்னாக்க அது சகுண பிரம்மன்னு அர்த்தம். சகுண பிரம்மம் உனக்கு கூடாது. அவளே சம்சயபசாரி இடத்துல சகுண பிரம்மத்தை பண்றதுன்றது அதமம்னு சொல்லிருக்கா அவ. சர்வஜாத்தமணி சொல்லும் பொழுது அதம பட்சம் அது அப்படின்னு சொல்றார். அதனால சகுண பிரம்மவாதம் உனக்கு கிடையாது. சகுண பிரம்மவாதம் தான் இந்த மாயையோட கூடின பிரம்மம் அப்படின்றது. அதனால மோகம் அப்படியே நிற்கும், அஜ்ஞானம்ன்றது அப்படியே நின்றுடும். அது அல்லது வேத பிரபஞ்சம்தான் தெரியறது. இந்த நிவர்த்தக ஞானத்துக்கு வேத பிரபஞ்சம்தான் தெரியறது அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னாக்க அந்த ஞானம் கூட பிரம்மம் தானே. அதாவது பொய்யான பிரபஞ்சத்தை நீ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தவறான ஞானம் தான் தெரிஞ்சுட்டு இருக்க. அப்ப தவறான ஞானம் தான் நிக்கிறது. பிரம்மம் பொய்யா, இந்த பிரபஞ்சமானது பொய்யானதுன்றதான் நான் ஆத்மீகத்த விஞ்ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறேன், நிவர்த்தக ஞானத்தினால நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப இந்த பிரம்மம் அப்படியே நிற்கும், இந்த பிரபஞ்சம் சத்தியமா நிற்கும்னு அர்த்தம். அப்போ பிரம்மம் இது பிரம்மமும் ஒத்துக்கிற நீ இதையும் ஒத்துண்டுட்ட, அப்ப மோகம் அப்படியே நிக்கிறதுன்னு அர்த்தம். அஜ்ஞானம் அப்படியே இருக்கும்னு அர்த்தம். அதனால மோக சத்தாசியா ததுபரி இவங்களை அடுத்த இரண்டாவது பட்சத்திலையும் மூணாவது பட்சத்திலையும் இந்த மோகமானது அப்படியே நிற்கும், அஜ்ஞானமானது. ஆக துரியே. பிறகு நாலாவது பட்சத்துல துரியான்னு நாலாவது பட்சம். அந்த நாலாவது பட்சத்துல அது என்ன சொன்னோம்? அது இந்த பிரபஞ்ச மித்யாத்துவத்துக்கு பொய் சொல்றியா சொல்றியா? பிரபஞ்ச மித்யாத்துவமானது பொய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, இந்த பொய்யே உண்மை அப்படின்னு சொன்னியானாக்கா அப்ப என்ன ஆகும்? சா சதி துவைதம் சூதே. சா சதி அது இருக்குது, தன்னுடைய உண்மையை தான் அது சாதிக்கிறது. அப்ப பிரபஞ்ச மித்யாத்வம் போயிட்டு பிரபஞ்ச சத்தியத்துவம் நிற்கும். பிரபஞ்ச சத்தியத்துவம் இருந்ததுன்னாக்கா பிரம்மமும் சத்தியம் பிரபஞ்சமும் சத்தியம் அப்படின்னு ரெண்டு சத்தியத்துவத்தை சொல்லிடும். ரெண்டு சத்தியத்துவத்தை வாதமா சொல்லிட்டுனாக்கா அப்ப அத்வைதம் போய் துவைதம் வந்துடுறது. துவைதம் வந்துடுச்சுனாக்கா நீங்க அதை ஒத்துக்கலையே, உங்களுக்கு அப்ப சித்தாந்தம் தான் அது. அதனால அன்றுதா ஸ்வதிஹதி சூதே, பொய்யா போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்ச வித்தியாசம் போயிடுத்து அப்படின்னாக்கா பிரபஞ்ச சத்தியத்துவம்னு இந்துத்துவம்னு அர்த்தம். அன்றதான்னாக்கா பொய்மைன்னு அர்த்தம். அது ஸ்வவிகதி, அதுக்கு விரோதம். அதாவது பொய்க்கு விரோதம்ன்றது எதுன்னா சத்தியத்துவம், அதுதான் நிற்கும், தன்னுடைய விரோதத்தை தான் சாதிக்கும். அது விரோதத்தை ஸ்தாபிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரபஞ்ச வித்தியன்றது போய் பிரபஞ்ச சத்தியத்துவம் நின்றுடும். அப்போ அத்வைத ஹானி துவைத சித்தின்னு வந்துடும். அப்போ எங்க பட்சத்துக்கு நீ வந்துடுற, இவ்வளவு நீ பாடுபட்டதெல்லாம் போயிடுறது. அடுத்தது பிரபஞ்சம் பஞ்சமே தீத்வம் நஸ்யா. பஞ்சமி அஞ்சாவது பட்சத்துல ஞானமே வராது. ஏன்னா ஞானம்ங்கிறது என்னைக்குமே நிர்விஷயமா இருக்காது, சவிஷயமாகத்தான் இருக்கும். ஞானம்ங்கிறது என்னைக்கும் சவிஷயமா தான் இருக்கும். அது பாஷ்யக்காரர் நிறைய இடத்துல சாதிக்கிறார். கடமகம் ஜானாமி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், நிறைய வாட்டி வந்திருக்கு. கடம் பிரமேயம் விஷயம், அகம் பிரமாதா ஞாதா, ஜானாமி பிரமாணம் ஞானம். அதனால ஞானம் ஞேயம் ஞாதா இது மூணும் சேர்ந்துதான் எங்கேயுமே சித்திக்கும். மூணும் சேர்ந்துதான் எங்கேயும் சித்திக்கும். நீ விஷயமே இல்லை, எதுவுமே இந்த ஞானம் கிரகிக்காது, இந்த ஞானத்துக்கு விஷயமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேனாக்கா ஞானத்துவமே போயிடும். ஞானத்துக்கு ஞானத்துவமே போயிடுச்சுனாக்கா அப்போ
வேற ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும், எல்லாம் ஜடமா போயிடும். ஞானத்துமே போயிடுத்துனாக்க எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமே. அதனால உங்க சித்தாந்தத்துல இந்த நிவர்த்தக ஞானத்துக்கு எது விஷயம்னே நிரூபிக்க முடியாது. எது விஷயம்னே நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாக்க அப்போ அதனால பிரயோஜனம் என்ன? அதனால மோட்சம்ன்றது சித்திக்கவே சித்திக்காது. மோட்சமே சித்திக்காதுன்னாக்கா இந்த வேதாந்த சாஸ்திரம் வியர்த்தமா போயிடுமே அப்படின்னு கண்டிக்கிற இந்த ஸ்லோகத்தினால. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். போதஸ்ய அந்தியஸ்ய வேத்யம் கிமு தவ விஷதம் பிரம்ம மாயான்விதம் வா கிம் வா வேத பிரபஞ்சः கிமு தத் அன்ருதத கிம் நு வேத்யம் ந கிஞ்சித் ஆத்யஸ்ய பிரம்ம திருஷ்யம் ததுபரி யுகலே மோக சப்தாத சூர்யே சூதே துவைதம் சதீசா ஸ்வவிஷயம் அன்ருத பஞ்சமேஸ்யான்னதீத்வம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.